நான் சட்னிக்கு இந்த மாதிரி தான் தேங்காவெல்லாம் எடுப்பேன். நான் துருவுறதே இல்லை. என்னைக்காவது தேங்காய் பர்ஃபி பண்ணுறப்ப மட்டும் நான் தேங்காய் துருவி போடுவேன். அதர்வைஸ் நான் இப்படி கட் பண்ணி மிக்சியில் போட்டுருவேன். இன்றைக்கி தோசைக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, புதினா, பூண்டு போட்டு சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நான் இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய், 1/4 கப்பு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தேங்காய் ஜாஸ்தி வேணும்னாக்கா பொட்டுக்கடலை கம்மியாக போடுங்க, இல்லை பொட்டுக்கடலை ஜாஸ்தி வேணும்னாக்கா அது நிறையா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா நல்லா அலம்பி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக. அப்புறம் நான் புளி சேர்க்க போகிறதில்ல, எலுமிச்சம்பழம் பிழியறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் துருவி போடாததுனால முதல்ல ட்ரை கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா துண்டு துண்டாக இருக்குது தேங்காய். ட்ரை கிரைண்ட் பண்ணும்போது நல்லா மசியும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இது ட்ரை கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காயும் நல்லா மசிஞ்சிடுச்சு. இதோட நான் தேங்காய் வடைக்கும் போது அந்த தேங்காய் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துறேன். சட்னி அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, நல்லா வாஷ் பண்ண கருவேப்பிலை, ஸோ இட்லி தோசைக்கு நல்ல டேஸ்டான தேங்காய் பொட்டுக்கடலை புதினா சட்னி ரெடியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் ஐ